ஹே கைஸ், வெல்கம் டு கிராஃப்ட் கோட் வித் எஃப்எஸ். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க்கான ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க்கு என்னெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க்கில் வந்துட்டு பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறது, விஎஸ் கோட் இன்ஸ்டால் பண்ணுறதெல்லாம் பார்த்தாச்சு. அதே மாதிரி இது ரெண்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த ஜாங்கோங்கிற லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த இடத்துல ஒரு நியூ ஃபோல்டரை கொடுத்துட்டு ஜாங்கோ லேர்ன் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் இந்த ஃபோல்டரை தான் பார்த்தீங்கன்னா விஎஸ் கோடில் வந்துட்டு ஓப்பன் பண்ண போகிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டரில் தான் வந்துட்டு நம்ம டெர்மினலில் வந்துட்டு எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல இப்போ நான் ஒரு டெர்மினல் இது வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு வந்துட்டு இதை வந்துட்டு நிறையா அதர் பார்ட்டி இதுலேயும் பண்ணலாம். சப்போஸ் பைச்சாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா பைச்சாமில் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸில் நீங்கள் பண்ணலாம். பட் இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெட்டர் இதாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே ஒரு டெர்மினல் இருக்குது. இந்த டெர்மினலை வந்துட்டு நான் சுடோ எஸ்யூ அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க்கு இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இன்ஸ்டால் ஜாங்கோ இது வந்துட்டு நீங்கள் இப்படி இன்ஸ்டால் பண்ணலாம். இல்லை பைச்சாமெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதோட யூஐ இன்டர்ஃபேஸ்லேயும் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் ஜாங்கோ வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கறனால எனக்கு இன்ஸ்டால் ஆகலை. இது உங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டால் ஆகும். இப்போ வந்துட்டு நான் லேட்டஸ்ட் ரெக்குவயர்மெண்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5.0.1 வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்துட்டு நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு வர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில் வந்துட்டு ரன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இது பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு ஃபோல்டர் மேக் பண்ணி அதுலேயே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் அவ்வளோ இதாக தேவைப்படாது. பட் நீங்கள் வந்துட்டு ஒரு பிகினராக இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்துட்டு வர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில் தான் வந்துட்டு பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வேணும்னா ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பிப் இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிஐபி பிப் 3 INSTAR இன்ஸ்டால் பிஐபி ENV இது இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் க்ரியேட் ஆயிரும். இந்த வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் பேக்கேஜ், அதாவது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது இந்த இதில் வந்துட்டு பிப் 3ல இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. பிப் 3ல இல்லாமல் பிப் ENVல இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்விரான்மெண்ட்டில் வந்துட்டு க்ரியேட் ஆயிரும். ஓகே, இப்போ அவ்வளோதான் இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் ஜாங்கோக்கு அவ்வளோதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜாங்கோவில் வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம பேக்கேஜ் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் வந்துட்டு எம்டியாக இருக்குது. இந்த ஃபோல்டரில் ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு வந்துட்டு ஜாங்கோவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஃபோல்டர் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜாங்கோவில் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சப்போஸ் லினக்ஸ் யூஸராக இருந்தீங்கன்னா மோஸ்ட்டாக நீங்கள் ரன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நார்மல் டெர்மினல்லே ரன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு வந்துட்டு சூடோ டெர்மினலில் ரன் பண்ணாதீங்க. பிகாஸ் சூடோ டெர்மினலில் ரன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா நீங்கள் ஃபைல் ஒவ்வொரு டைம் சேவ் பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு ஆத்தென்டிகேஷன் கேட்குற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் வந்துட்டு நார்மல் விண்டோஸ் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி சூடோ இந்த பேஷ் இதெல்லாம் வந்துட்டு தேவைப்படாது. நீங்கள் நார்மலாக வந்துட்டு ரன் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜாங்கோ என்விரான்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ஜாங்கோவில் வந்துட்டு ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜாங்கோவில் வந்துட்டு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஜாங்கோ அட்மின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு எடுக்க போகிறோம். கோ அட்மின். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜாங்கோ அட்மின்ல என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இதை கிளியர் பண்ணிக்கலாம். கிளியர் பண்ணிவிட்டு இப்போ ஜாங்கோ ஸ்டார்ட் PROJECT ஸ்டார்ட் ப்ராஜெக்ட். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ப்ராஜெக்ட் நேம், நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்துட்டு சாம்பிள் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுக்க போகிறேன்.
இப்ப இந்த Django லேர்ன்குள்ள பார்த்தீங்கன்னா, இப்ப வந்துட்டு ஒரு இது கிரியேட் ஆகும். இப்ப நான் இத குடுத்தேன்னா பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த இடத்துல சாம்பிள்னு ஒண்ணு கிரியேட் ஆயிருக்கு. அதுக்குள்ள இன்னொரு சாம்பிள், அதாவது வந்து இந்த சாம்பிள்ங்கிறது வந்துட்டு ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட் ஆவும். அதுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இருக்கிற மாரி இருக்குது. இல்ல எனக்கு வந்துட்டு இப்படி வேண்டாம். சப்போஸ் வந்துட்டு எனக்கு இது மேனேஜ் பண்றது கஷ்டம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உள்ள ஒரு சாம்பிள் இருக்குது. இதுக்குள்ள இன்னொரு சாம்பிள் இருக்குது. இப்ப நான் இந்த இடத்துல ரன் பண்ணணும்னா, நான் இன்னொரு சாம்பிள் சிடி, இன்னொரு சாம்பிள் அந்த மாரி போடணும். இது சப்போஸ் வந்துட்டு நான் ஏதாவது என்விரான்மென்ட் அதாவது வந்துட்டு ஏதாவது ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணும்போதோ, இல்ல வேற ஏதாவது நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இது என்னோட ப்ராஜெக்ட் அஃபெக்ட் பண்ணும். ஸோ, இந்த மாரி சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா, நான் அதாவது வந்துட்டு எனக்கு ஏற்கனவே இந்த Django லேர்னுங்கிறது தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு அதாவது வந்துட்டு ப்ராஜெக்ட்டோட அதாவது ப்ராஜெக்ட்டோட ஃபர்ஸ்ட் இனிஷியல் பேக்கேஜா இருக்கணும். அது போக தான் எனக்குள்ள வந்துட்டு சாம்பிள்ங்கிற அந்த ஃபோல்டர்ல எனக்கு இந்த மாரி இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே வரணும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுக்கலாம். அந்த மாரி இருக்கிற பட்சத்தில நான் இந்த இதில என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இந்த ஹோல் இத வந்துட்டு நான் டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட். இப்ப வந்துட்டு எனக்கு இது எம்ப்டி ஆயிருச்சு. இப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்னா, எக்ஸ்ட்ராவா ஒரு டாட் குடுக்குறேன். இந்த டாட்டுங்கிறது என்ன கிரியேட் பண்ணும்னா, எனக்கு ஏற்கனவே வந்துட்டு Django தான் வந்துட்டு என்னோட ப்ராஜெக்ட் ஃபைல். இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளார தான் பார்த்தீங்கன்னா, நான் ஒண்ணு இன்ஸ்டால் பண்றேன் அப்படிங்கிற மாரி இந்த Django அட்மினுக்கு நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறோம். இப்ப நான் இங்க என்டர் குடுத்தேன்னா, எனக்கு இங்க பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சாம்பிள் தான் இருக்குது. இந்த ஒரு சாம்பிள்க்குள்ள எனக்கு என்னெல்லாம் ஃபைல் வேணுமோ, அந்த ஃபைல் எல்லாம் இருக்குது. இதுதான் ஐ மீன் வந்துட்டு, இதுதான் வந்துட்டு நார்மலா வந்துட்டு Djangoல வந்துட்டு ப்ராஜெக்ட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்றதுக்கு. இப்ப இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா, யுஆர்எல் இருக்கும், மேனேஜ் இருக்கும், செட்டிங்ஸ் இருக்கும். இந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில நம்ம மோஸ்ட்டா வந்துட்டு ஒர்க் பண்றது எல்லாமே இந்த வந்துட்டு மேனேஜ் என்விரான்மென்ட்ல தான் ஒர்க் பண்ணுவோம். இந்த மேனேஜ் என்விரான்மென்ட்ல தான் பார்த்தீங்கன்னா, உங்களோட Django ஃபைல் ரன் ஆகுறது இருக்கும். இதுதான் வந்துட்டு மெயின் Django ஃப்ரேம்வொர்க்கோட ரன்னிங் பார்ட்டே. இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்துட்டு ரன் சர்வர் குடுத்தேன்னா, எனக்கு இந்த இந்த ஐ மீன் வந்துட்டு இதில தான் வந்துட்டு ரன் சர்வர் குடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் பார்த்தீங்கன்னா, Django அட்மின் ரன் எஸ்இஆர் விஆர் ரன் சர்வர் அப்படிங்கிற மாரி குடுத்தேன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எரர் வரும். ஏன்னா, இதுக்கு வந்துட்டு Django அட்மினுக்கு வந்துட்டு ஐ மீன் இதுக்கு தெரியாது. இதுதான் Django அட்மின், இதுதான் Django அட்மின்னு வந்துட்டு இதுக்கு தெரியாது. அப்ப Django அட்மின்ங்கிறது என்னன்னா, நம்மளுக்கு வந்துட்டு இந்த manage.py தான் வந்துட்டு Djangoவோட அட்மின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் python 3 manage.py run ser vir. இப்ப எனக்கு இந்த Django அட்மினோட பிளேஸ பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த manage.py வந்துட்டு எடுத்துக்கும். ஸோ, இப்ப நான் ரன் சர்வர் குடுத்தேன்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சாம்பிள் சர்வர் வந்துட்டு ரன் ஆகுது. இப்ப சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது போர்ட் ஏதாவது வேணும்னா, அந்த போர்ட்டையும் வந்துட்டு நீங்க பின்னாடி குடுத்துக்கலாம். இப்ப எனக்கு இந்த சர்வர் வந்துட்டு ரன் ஆயிருக்கு. இப்ப நான் இத வந்துட்டு கிளிக் பண்ணேன்னா, இந்த லிங்க ஃபாலோ பண்றேன். லிங்க ஃபாலோ பண்றேன்னா பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு Djangoவோட ஒரு பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆயிருக்கு. இது வந்துட்டு பிரைமரி டெம்ப்ளேட் Djangoவோட. இந்த டெம்ப்ளேட்ட தான் வந்துட்டு நம்ம ஃபர்தர் இதில வந்துட்டு ஆல்டர் பண்ணி, நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாரி குடுக்க போறோம்.